Please subscribe Sadhguru Sai Creations. நம்ம வாழ்க்கையில் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா லைஃப் வேற லெவல் சந்தோஷமாக போகும் அப்படிங்கிறதுக்கு மாற்றமே கிடையாதுங்க. லைஃப்பில் எத்தனையோ அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது, எவ்வளவோ சவால்களை சந்திச்சிட்டு இருக்கோம், எத்தனையோ நம்ம கஷ்டமான சூழ்நிலைகளில் நம்ம க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இது எல்லாத்துக்குமே இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கொடுக்கும். அதுதான் இங்கே மேட்டரே. என்னன்னா, இந்த யூனிவர்ஸில் எந்தவித ரிலீஜியனும் இல்லை, எந்தவித காஸ்ட்டும் கிடையாது. பட் எல்லாமே அதிர்வலைகள் சம்மந்தப்பட்டது. பக்கத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வராங்க, ஆனால் நீங்கள் அந்த ஹெல்ப்பை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. வணக்கம், நான் ஷாலினி, எனர்ஜி ஹீலர், ஆல்சோ ரேக்கி அண்ட் ஏஞ்சல் டீச்சர். ஸோ ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே மனசளவில் வர்றது ஆர்கேஞ்சல் மைக்கேல், ஆர்கேஞ்சல் கேப்ரியல், ஆர்கேஞ்சல் ஜக்கியல், யூரியல், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? பிகாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிறவங்க நம்ம வாழ்க்கையில் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா லைஃப் வேற லெவல் சந்தோஷமாக போகும் அப்படிங்கிறதுக்கு மாற்றமே கிடையாதுங்க. ஏன்னா ஏஞ்சல்ஸை நிறைய பேர் அவங்கவுங்க லைஃப்பில் இன்வைட் பண்ணி இப்போ வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நீ ஏஞ்சல்ஸ் நம்மளுக்கும் காடுக்கும் இடையில ரொம்ப பெரிய ஒரு மெசேஜஸ். ஏன்னா நமக்கு என்ன வேணும்னாலும் நமக்கு கொண்டு கொடுக்கறதுக்கு ஒரு டிவைன் ஹெல்ப்பர்ஸ் நம்மளுக்கு வேணும் இல்லையா? அதாவது தெய்வத்துக்கு சம்மந்தப்பட்ட உதவியாளர்கள் நமக்கு வேணும், இல்லை ஒரு தூதர்கள் வேணும், இல்லை நம்மளை ஒரு கைக்குள்ளே வச்சு காப்பாற்றுறதுக்கு, நம்மளை பாதுகாக்கிறதுக்கு, நமக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நமக்கு கொடுக்கறதுக்கு. இன்னொன்று, நம்ம லைஃப்பில் நம்ம போகிற பாதையை சரியான பாதை தானா அப்படின்னு காமிக்கிறதுக்கு ஒரு கைடன்ஸ் நமக்கு வேணும் இல்லை எல்லாருக்குமே? லைஃப்பில் எத்தனையோ அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது, எவ்வளவோ சவால்களை சந்திச்சிட்டு இருக்கோம், எத்தனையோ நம்ம கஷ்டமான சூழ்நிலைகளில் நம்ம க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இது எல்லாத்துக்குமே இன்னொன்று, இருட்டான பாதையில் நம்ம எல்லாருமே நடந்துட்டுருக்கோம். அந்த இருட்டான பாதையை எங்கே போகுதுன்னே தெரியாமல் போய் கீழே விழுந்தது ஏராளமான வாழ்க்கை முறை. ஸோ அப்படிப்பட்ட வாழ்க்கை முறையில் ஒரு வெளிச்சத்தை கொடுத்து இந்த பாதையில் தான் நம்ம பயணிக்கணும், இந்த மாதிரி மனிதர்கள் கூட தான் நம்ம பழகிறோம், அதனால் அங்கிருந்து வெளியில் நீங்கள் இந்த மாதிரி ட்ராக்கில் நீங்கள் போகணும்னு வழிகாட்டுறதுக்கு ஒரு துணை நமக்கு வேணும் இல்லையா? அப்படிப்பட்ட துணை தாங்க இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாமே. என்னுடைய நிறைய வீடியோஸில் ஏஞ்சல்ஸை பற்றி நான் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கேன். எத்தனையோ தெய்வங்கள் உள்ளே இருக்கும்போது ஏஞ்சல்ஸ்களுக்கு மட்டும் எதுக்கு இவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கொடுக்கும். அதுதான் இங்கே மேட்டரே. என்னென்னா, இப்போது நம்ம ஒரு விஷயம் ப்ரேயர் பண்ணுறோம், அது கிடைக்கிறதுக்கு சில காலகட்டங்கள் எடுக்கும். ஆனால் ஏஞ்சல்ஸோடது அப்படி கிடையாது. என்னென்னா, ஏஞ்சல்ஸ் கிட்ட நம்ம கேட்குறோம், கேட்ட உடனே அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடும். இது அந்த மாதிரியான ஒரு செக்டார் இது. ஏன்னா நம்ம லைஃப்பில் நமக்கு தேவைப்படுறது எல்லாத்தையுமே உடனே 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 அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து நமக்கு தேவைப்படுற எல்லா வித நன்மைகளையும் கொடுக்கறதுக்கு தான் ஏஞ்சல்ஸ். அந்த மாதிரி பார்க்கும்போது இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆர்கேஞ்சல் பற்றி நான் சொல்கிறேன். ஏஞ்சல்ஸில் பல கேட்டகரி இருக்குங்க, வகை வகையாக ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு ஏஞ்சல் யாருன்னா ஆர்கேஞ்சல் மைக்கேல். இவங்க எல்லார்கிட்டையுமே ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடியவங்க. எதுக்காக இங்கே ஆர்கேஞ்சல் மைக்கேல் நமக்கு வேணும்? இது ரிலீஜியன் சம்மந்தப்பட்டு தானே இருக்குது, நீங்கள் ஏன் இதையெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்தால், இது ரிலீஜியன் சம்மந்தப்பட்டது கிடையாது. இது யூனிவர்சல் ஏஞ்சல்ஸ். இந்த யூனிவர்ஸில் எந்தவித ரிலீஜியனும் இல்லை, எந்தவித காஸ்ட்டும் கிடையாது. பட் எல்லாமே அதிர்வலைகள் சம்மந்தப்பட்டது. அதில் ஏஞ்சல்னு ஒரு நேமை தான் நம்ம வச்சுருக்கோமே தவிர அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் வைப்ரேஷனை தான் நம்ம இந்த நேமில் நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ என்னன்னா, ஆர்கேஞ்சல் மைக்கேல் அப்படிங்கிறவங்க யூனிவர்சல் ஏஞ்சல்ஸ். ஸோ இந்த ஏஞ்சல் நம்மக்கிட்ட இருக்கும்போது அபரிமிதமான ஒரு பலம் கிடைக்குது, இன்னொன்று ப்ரொடெக்ஷன் கிடைக்குது. எத்தனையோ நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸில் இருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஆர்கேஞ்சல் மைக்கேல் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நிறைய அனுபவங்கள் இருக்குது எங்களுக்கு.
சொல்லப்போனால் ஏஞ்சல்ஸ் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையுமே நம்ம வந்து ஆரம்பிக்கிறதே இல்லை. ஏன்னா ஒரு காரியத்தை ஆரம்பித்தா கடைசி வரைக்கும் அது நல்ல விதமாக முடிகிற வரைக்கும் எந்த தடையும் இல்லாமல், யாருடைய பிரச்சனையும் இல்லாமல், இன்னொன்று வந்துட்டு சக்ஸஸாக நம்ம முடிக்கணும், அதில் எந்த லாஸ் இல்லாமல் முடிக்கணும், ஆரோக்கியமாக இருக்கிறது, இப்படி பல வகையான விஷயங்களில் வந்து ஏஞ்சல்ஸ் நமக்கு பயன்படுவாங்க. நிறைய பேர் பார்ப்பாங்க, ஆல்வேஸ் வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் வருது, ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வருது, 11 பார்க்குறோம், 777 பார்க்குறோம், 88 பார்க்குறோம், 6 பார்க்குறோன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் என்ன ஒரு மீனிங் அப்படின்னா, ஏஞ்சல்ஸ் வந்து தேவதைகள் உங்ககிட்ட என்ன செய்கிறாங்கன்னா, பக்கத்தில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வராங்க. ஆனால் நீங்கள் அந்த ஹெல்ப்பை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லைன்னா மைண்ட் சைடில் தயாராக இல்லைன்னு சொல்லலை. உங்கள் சக்தி உடல் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த சக்தி உடலில் வந்து அந்த ஏற்றுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்கிறதால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்காம போயிடுது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி வந்து ஆர்க்கேஞ்சல் மைக்கேல் வந்து ப்ரொடெக்ஷன் ஏஞ்சல்ஸ், இன்னொன்று வந்து வாரியர் ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு படைத்தளபதி நம்ம கூட இருந்தால் எவ்வளோ தைரியமான வாழ்க்கை நமக்கு இருக்குமோ அந்த மாதிரி. பல பேர் வந்து எதை எடுத்தாலும் பயந்துக்கிட்டே இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? எந்த ஒரு வேலை செஞ்சாலும் பயம், இருட்டை பார்த்தா பயம், யார்கிட்டையாவது பேசுனா பயம், நம்மளை யாராவது திட்டிடுவாங்களோங்கிற பயம். ஆனால் வெளியில் பார்க்குறதுக்கு நல்ல கெத்தாக இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே படன்னு அடிக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யும்போது. இந்த மாதிரி உங்களுக்குள்ளேயும் பல பேருக்கு அது இருக்கும் கண்டிப்பாக, ஆனால் வெளியில் சொல்ல முடியாது, பட் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, நீங்கள் இன்னைக்கு நான் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா உங்களுக்காக நான் வந்து அதை இனிஷியேட் பண்ணேன். என்னென்னா, ஆர்க்கேஞ்சல் மைக்கேல் ஷாலினி மேம் வந்து எனக்கு இனிஷியேட் பண்ணியிருக்காங்கங்கிற இந்த வேர்டை சொல்லி நீங்கள் ஆர்க்கேஞ்சல் மைக்கேலை கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இனிஷியேட் ஆவாங்க. நான் இதே மாதிரி ப்ரீவியஸாகவே ஒரு தடவை வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ பல பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு ஏஞ்சலோட கைடன்ஸும் ஏஞ்சலோட ஹெல்ப்பும் அன்னைக்கு கிடச்சிருக்கு. ஏஞ்சலோட ப்ரெசண்ட்டை எல்லாருமே நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க, உணர்ந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கும் அந்த வாய்ப்பு கண்டிப்பாக வரும். ஸோ ஏஞ்சல்ஸை வந்து ஆர்க்கேஞ்சல் மைக்கேலை வந்து நீங்கள் கூப்பிடுங்க. எனக்கு உங்களுடைய டிவைன் ப்ரொடெக்ஷன் கொடுங்க, என்னோடய வீட்டுக்கு கொடுங்க, இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுங்களுக்கு, இன்னொன்று என்னை ஹெல்த்தி ஆக்குங்க. அந்த மாதிரி ஆர்க்கேஞ்சல் மைக்கேல்னு சொல்லிட்டு கேளுங்க. 777 அப்படிங்கிற நம்பரை வந்து யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் 777 நம்பர் வந்து ஆர்க்கேஞ்சல் மைக்கேலுடைய நம்பர். இந்த நம்பரை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஒன்றா வந்து உங்களுடைய கையில் வந்து 3 தடவை 777 எழுதுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு பேப்பரில் வந்து ஒரு 777 எழுதிட்டு உங்களுடைய தலைகாணி இருக்குல்ல, அந்த பில்லோ கடியில் வச்சுக்கோங்க நீங்கள் தூங்கும்போது. அப்படி வச்சிங்க அப்படின்னா ஆல்வேஸ் வந்து டிவைன் பவர் எப்போவுமே நம்ம தூங்கும்போது தான் கனெக்ட் ஆகும். நம்ம முழிச்சிருக்கும் போது டிவைன் பவர் கனெக்ட் ஆகிறது கம்மி, ஆனால் நம்ம தூங்கும்போது டிவைன் பவர் ஆல்வேஸ் கனெக்ட் ஆகும். பிகாஸ் எதனால் வந்து அந்த 11 மணிலிருந்து ஒரு 3 மணி வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா தூங்குங்க. ஆனால் நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த மிட் டைமில் இருக்கிற பவர் வந்து நம்மளால் தாங்க முடியாத அளவுக்கு ஹையாக இருக்கும். எப்போவுமே வந்து நம்ம எவ்வளோ தாங்க முடியுமோ அவ்வளோதான் நம்ம எடுத்துக்க முடியும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்னிங் 3 to 6 வந்து நம்ம தாங்குற அளவுக்கு இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி போனீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கனெக்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளால் அதை தாங்க முடியாது. இன்னொன்று, 2 எனர்ஜியுமே பேலன்ஸ் ஆகாமல் போயிடும். அதாவது நல்ல எனர்ஜிஸும் வரும், கெட்ட எனர்ஜிஸும் வரும் அந்த டைமில். அதனால தான் அந்த டைமை வந்து ப்ரிஃபர் பண்ணாதீங்க. பட் 3 மணிக்கு மேலே பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, ஆர்க்கேஞ்சல் மைக்கேலை வந்து நீங்கள் தூங்க போகும்போது நீங்கள் கூப்பிட்டுட்டு ஆர்க்கேஞ்சல் மைக்கேல் எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்க, ஹீலிங் கொடுங்கன்னு கேட்டால் உங்களை நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து அந்த இடத்துல உங்களை காப்பாற்றி விடுவாங்க. ஸோ உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் வந்து ஏஞ்சல்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகளில் நிறைய ஏஞ்சல்ஸை பற்றி சொல்கிறேன். அந்த ஏஞ்சல்ஸை வந்து உங்கள் லைஃப்குள்ளே இன்வைட் பண்ணுங்கள். எப்போவுமே நம்ம ஒருத்தரை கூப்பிட்டாதாங்க நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போவோம், சரிங்களா? நல்ல ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க எப்போவுமே ஒருத்தர் அழைக்காமல் நம்ம போக மாட்டோம். அது போல தான் ஏஞ்சல்ஸும். ஏஞ்சல்ஸுங்கிறது ஆல்வேஸ் பியூர் ஃபார்ம் ஆஃப் லைட்டு.
ஸோ அந்த லைட் எனர்ஜி வந்து நம்ம வந்து மனசார இன்வைட் பண்ணாமல் வரமாட்டாங்க. ஓகே, ஸோ அது வந்து ஒரு மனுஷன் கிடையாது, அது ஒரு டிவைன் பவர். அந்த டிவைன் பவர் வரணும்னா அதுக்கு எலிஜிபிளாக நம்ம இருக்கணும். ஸோ அது மூலமாக தான் அவங்க நம்மக்கிட்ட ரீச் பண்ணி நமக்கு நல்லது செய்வாங்க. இன்னும் நிறைய ஏஞ்சல்ஸ் பற்றி அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் நிறைய ஏஞ்சல்ஸ் பற்றியும் கிறிஸ்டல்ஸ் பற்றியும் இனி வரக்கூடிய பதிவுகளில் எனர்ஜினா 100% என்னங்கிறத அடுத்தடுத்து உங்களுக்கு நான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். என்னோடய பதிவுகளை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.